அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார், இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ நேற்று இரவு பார்த்தீங்கன்னா இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கார் இல்லையா. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு மூச்சுத்திணறல் ஏற்பட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதி பெற்றதாக இவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இளங்கோவன். இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான இவிகேஎஸ் இளங்கோவன் இவர் தீவிர அரசியல் இருந்து விலகி இருந்த நிலையில் எம்எல்ஏவான மகனின் இறப்பிற்கு பின்னர் மீண்டும் அரசியல் களத்தில் இருந்தார். தற்போது 75 வயதாகும் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரசு பணிகளிலும் மற்றும் மக்கள் பணிகளும் கவனித்து வரும் நிலையில் இப்போ திடீர் இரவு ஏற்பட்ட மூச்சுத்திணறல் காரணமாக பார்த்தீங்கன்னா இவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை அடைந்திருக்கும் நிலையை திடீர்னு மரணம் அடைந்திருக்காரு. இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ காலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து பார்வையிட்டு இவருடைய உடல்நிலைக்கு மரியாதை செலுத்தி வரும் நிலையில் சமீபத்தில் மூச்சுத்திணறல் உள்ளிட்ட குறைபாடுகளை பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டிருந்த நிலையில் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதி பெற்றிருந்த நிலையில் இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்கள் சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வா பெருந்தங்கை அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வெளியிட்டிருக்கும் நிலையில் இப்போ அவருடைய உடல்நிலைக்கு ரொம்ப மோசமான நிலை இருக்கும் நிலையில் விரைவில் அவர் வீடு திரும்புவார் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பேசிய இவர் திடீர்னு இன்று காலை நடைபெற்ற ஒரு மரண செய்தியாக தான் திமுகவிற்கும் தமிழகத்துக்கும் ஒரு செய்தி வெளியே இருக்குது. அதனால் காங்கிரஸுடைய பேரிழப்புக்காக தான் கருதப்பட்ட ஒரு நிலையில் அவர் சாதாரண நிலையை அடைய மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளித்தும் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நிலைக்கு ஏற்றுக்கொள்ளாத இந்த சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தக்கூடிய சம்பவத்தினால அவருடைய குடும்பமே பெரும் ஆழ்ச்சியில் தான் இருக்காங்க. ஏற்கனவே அவருடைய மகனே பார்த்தீங்கன்னா பறிப்போடக்கூடிய நிலையில் இப்போ அவர் மட்டும்தான் இருந்தார். இதை தொடர்ந்து இப்போ அவருடைய மனைவியும் அவருடைய சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா இப்போ கதறி அழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு மரண செய்தி விழுந்திருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.